அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 196 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 197வது பதிவு, பாடல் எண் 198. இப்போ சென்ற பாடலில் இருந்து சூரிய மகாதிசையினுடைய அந்த பலாபலன்களை பார்த்துக்கிட்டே வரும். இப்போ சென்ற பாடலில் சூரிய மகாதசையில் சூரிய புத்தி, அதாவது சுய புத்தி, அந்த காலகட்டத்தில் ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பொதுவாக ஒரு திசையில் சுய புத்திங்கிறது செயல்படாது அப்படிங்கிறது மாதிரி ஜோதிடர்கள் மத்தியில் ஒரு கருத்து உலவுறது உண்டு. அப்படி இருந்தாலும் அந்த திசை நடத்தக்கூடிய தசாநாதன் அவனுக்கு உண்டான அந்த காரகத்துவ பலன்கள் அதை அந்த ஜாதகருக்கு தந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சுப பலனாக இருந்தாலும் அசுப பலனாக இருந்தாலும் திசை நடத்தக்கூடிய தசாநாயகன் தன்னுடைய காரகத்துவ பலன்களை அந்த ஜாதகனுக்கு கொடுக்க தவற மாட்டார் அப்படிங்கிறத நாம் சென்ற பாடலில் புலிப்பாணி சித்தர் சொன்னதை வச்சு நாம் அதுக்கான விளக்கம் கொடுத்தோம். இப்போ இன்னைக்கு இந்த சூரிய மகாதசையில் அந்த சந்திர புத்தி அது எந்த மாதிரியான பலன்களை அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லி இருக்கிறார். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். கூறினோம் ரவி தசையில் சந்திர புத்தி, குணமான மாதமது ஆறதாகும். தேறினோம் அதன் பலனை செப்ப கேளு, தீங்கில்லா தனலாபம் சம்பத்து உண்டா. ஆறினோம் வந்தபிணி தீரும் ரோகம், அரசரால் மகிழ்ச்சியது தானுண்டாகும். தேறினோம் ரவிச்சந்திரன் பொசித்த நாளில், தீங்கில்லா நாள் என்று தெரிந்து காணே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ முதலடி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கூறினோம் ரவி தசையில் சந்திர புத்திங்கிறார். ரவி அப்படின்னா சூரிய பகவானை குறிக்கும். அந்த சூரிய மகாதசையில் சந்திர புத்தி நடக்கிற காலம் எவ்வளவு அப்படிங்கிறத அந்த முதல் அடியில் சொல்கிறார். குணமான மாதம் அது ஆறதாகும் அப்படிங்கிறார் அந்த அடியில். சூரிய மகாதசையில் அந்த சந்திர புத்தி நடக்கிற காலங்கிறது குணமான மாதம்ங்கிறார். அதாவது நல்ல குணத்தை கொடுக்கக்கூடியதுன்னா நல்ல செயலை கொடுக்கக்கூடியது, அந்த ஜாதகனுக்கு நற்பலன்கள் அதை கொடுக்கக்கூடியது அந்த சந்திர புத்தி காலம் அப்படிங்கிறார். அந்த சூரிய தசையில் சந்திர புத்தி காலம் ஆறதாகுங்கிறார், 6 மாதம்ங்கிறார். இதை எப்படி கணிச்சாரு? பொதுவாக ஒரு திசையில் ஒரு புத்தி காலம் எவ்வளவுன்னு கணிக்கிறதுக்கு நாம் சென்ற பதிவுகளில் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் விகிதாச்சாரப்படி 120 வருடங்களை பிரித்த வகையில் சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், ராகுக்கு 18 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், சனிக்கு 19 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், கேதுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம், மொத்தம் 120 வருஷம். இதான் ஒரு மனிதனுடைய பூரண ஆயுள். அப்போ ஒரு திசை நடக்கிற போது, இப்போ உதாரணமாக சூரிய தசை நடக்குது, சூரியனுக்கு அந்த 120 வருஷத்தில் பிரித்தது 6 வருஷம்னு பார்த்தோம். அதே மாதிரி சந்திர புத்தி நடக்குதுன்னு இப்போ எடுக்க போகிறோம். அப்போ சந்திர புத்திக்கு எவ்வளவு காலம்னு பார்க்கறதுக்கு அந்த சந்திரனுக்கு ஒதுக்கப்பட்ட வருஷங்களை பார்க்கணும். 10 வருஷம். அப்போ சூரியனுக்கு 6 வருஷம் ஒதுக்கணும், சந்திரனுக்கு ஒரு 10 வருஷத்தை ஒதுக்கணும். இந்த 6ஐயும் 10ஐயும் பெருக்கணும். 6 10 60. கடைசி நம்பருக்கு முன்னால் இருக்கிற நம்பரெல்லாம் மாதம்னு எடுக்கணும்னு சொல்லி சூத்திரம். அப்போ 60ல் கடைசி நம்பர் 0, அதுக்கு முன்னால் இருக்கிறது 6, அந்த 6ங்கிறது மாதம். இப்போ அந்த கடைசியில் இருக்கிற எண்ணெய் ஏன்னா புள்ளிக்கு அங்கிட்ட இருக்கிறது 30ஆல் பெருக்கினாலும் ஒன்று தான், 3ஆல் பெருக்கினாலும் ஒன்று தான். ஏன் 30ஆல் பெருக்கணும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 30 நாள், புள்ளி 0 மாதமாக வர்றதுனால அந்த 0 30ஆல் பெருக்கினாலும் 0 தான் வரும். அதனால் 0 நாட்கள் தான். அப்போ சூரிய தசையில் சந்திர புத்தி 6 மாதம் மட்டும்தான். அதைத்தான் இங்கே முதலடியில் புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அடி 2வது அடியில் சொல்கிற போது, தேறினோம் அதன் பலனை செப்பக்கேடு, தீங்கில்லா தனலாபம் சம்பத்து உண்டாம் அப்படிங்கிறார். அப்போ இந்த சூரிய தசையில் சந்திர புத்தி நடக்கக்கூடிய அந்த 6 மாதமும் அந்த ஜாதகனுக்கு தீங்கில்லா தனலாபம் கிடைக்கும், தீங்கில்லா சம்பத்து உண்டாகும் அப்படிங்கிறார். தீங்கில்லா சம்பத்து, தீங்கில்லா தனலாபம் அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தனம் தேவை, சம்பத்து தேவை, அதை எப்படி வேணாலும் தேடிக்கலாம் அப்படிங்கிற கொள்கை உடையவர்களும், இல்லை இப்படித்தான் தேடணும், இப்படி தேடினா தான் அந்த சொத்து நிலைக்கும், இப்படி தேடினா தான் அந்த பணம் நிலைக்கும், இப்படி தேடினா தான் அந்த பணத்தினால அந்த சம்பத்தினால அவனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நிர்ணயிச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணவங்களுக்கு தான் இந்த சூரிய மகாதசையில் சந்திர மகா புத்திங்கிறது அந்த ஜாதகனுக்கு தீங்கில்லா தனத்தை கொடுக்கும். பாவம் இல்லாத தனம், தோஷம் இல்லாத தனம், குற்றம் இல்லாத தனம் அப்படின்னு எடுத்துக்கணும். தப்பான வழிகளில் சம்பாரிச்சோம்னா
ஐடி ரைடு இடி ரைடு வந்தால் என்ன ஆகும்? அரசியல்வாதிகள் அன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இங்கே புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், சம்பாதிக்கிறத நியாயமாக சம்பாதி, உண்மையாக உழைச்சி அதனால் கிடைக்கிற ஊதியத்தினால வரக்கூடிய இன்பம்ங்கிறது உனக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சூசகமாக நமக்கு சொல்கிறாங்க. அதை இந்த சூரிய தசையில் சந்திர புத்தி கொடுக்குங்கிறார். அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு தீங்கில்லா தனலாபம், தீங்கில்லா சம்பத்து உண்டாகும் அப்படிங்கிறத அந்த 2ஆம் அடியில் சுட்டி காட்டுறார். அடுத்து நாம் 3ஆம் அடிக்கு போனோம்னா, ஆறினம் வந்த பிணி தீரும் ரோகம்ங்கிறார். சூரிய தசையில் பிணி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் ஏற்கனவே அந்த தசைக்கு உண்டான பலனை ஆரம்பிக்கும் போதே சென்ற பாடல்களில் சொன்னோம். வெப்பு நோய் கொடுக்கும். சூரியன் நெருப்பு கிரகம். அதனால் இந்த உஷ்ணத்தினால வரக்கூடிய வியாதிகள் சூரிய மகாதசையில் வரும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இங்கே இந்த சந்திர புத்தியில் ஆறினோங்கிறார், அதுக்கு ஒரு ஆறுதலான பலன் உண்டுங்கிறார். அப்படி நோய்கள் வரும், ஆனால் வந்தாலும் தீருங்கிறார். வந்த பிணி தீரும். பிணிங்கிறது உடல் உபாதைகள். அந்த சந்திர புத்தியில் அடங்குங்கிறார், குறையுங்கிறார். அதனால தான் ஆறினோங்கிற வார்த்தையை போடுறார், ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்றார். அதே அடியில் அடுத்த வரியில சொல்லும்போது அரசரால் மகிழ்ச்சி எதுங்கிறார். அப்ப அரசாங்கத்தினுடைய ஆதரவு, சலுகை, ஆதாயம், அரசியல்வாதிகளினுடைய தொடர்புனால கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள், பண பயன்கள் எல்லாம் கிடைக்குங்கிறார். அரசரால் மகிழ்ச்சி எது தான் உண்டாகும். அரசருங்கிற போது இன்னைக்கு மன்னர் ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி. மக்கள் ஆட்சிகள்ல மந்திரிகளினுடைய தொடர்புகள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொடர்புகள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொடர்புகள், இதனால எல்லாம் இந்த ஜாதகனுக்கு இந்த சூரிய தசை சந்திர புத்தியில நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறார். இந்த பலன் முழுமையா கிடைக்குமா அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய மற்ற யோக பாவங்களையும் பரிசீலனை பண்ணணும். அரசாங்கத்துக்கு உரிய ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 10ஆம் இடம், அந்த விதி அவனுக்கு இருக்காங்கிறதெல்லாம் அந்த 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள், 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், இதையெல்லாம் பார்த்து அந்த பலன் உறுதிப்படுத்தணும் நம்ம. ஆக சூரிய தசையில சந்திர புத்தியில அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதற்கு உண்டான யோக பாவங்கள் எல்லாம் மற்றவை அந்த ஜனன ஜாதகத்தை நாம நல்லா பரிசீலனை பண்ணி அந்த ஜாதகனுக்கு வழிகாட்டணும். அடுத்து இறுதி அடியில சொல்லும் போது தேரினோம் ரவிச்சந்திரன் பொசித்த நாளில்ங்கிறார். பொசித்த நாள் அப்படின்னா அந்த சூரிய தசையில சந்திர புத்தி வர்ற காலம், சூரிய தசையில சந்திர புத்தியில சூரிய அந்தரம் வர்ற காலம், சூரிய தசையில மற்ற புத்திகள்ல சந்திரனுடைய புத்தி அந்தரங்கள் வர்ற காலம், அல்லது சூரிய தசையில மற்ற புத்திகள்ல சூரியனுடைய அந்தரம், சூரியனுடைய சூட்சமாந்தரம் வர்ற காலம், இதெல்லாம் அந்த பொசித்த நாள் அப்படிங்கிறது. பொசித்த நாள்னா பகுதி பகுதியா பார்ட்டா பிரிச்சு, இப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு சொன்னா, இந்த 24 மணி நேரத்துல சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள ஓரை வருது, பிராண சூட்சமம் வருது, அவனுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து அவனுக்கு வரக்கூடிய புத்தி அந்தர காலங்கள் வருது. இப்படி பல வகையில சூரியனுடைய தொடர்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளிலும் அந்த ஜாதகனுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் இங்க பொசித்த நாள் அப்படிங்கிறார். இந்த மாதிரி சூரியனுடைய சந்திரனுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மணித்துளியும் கூட தீங்கில்லா நாள் என்று தெரிந்து காணே அப்படிங்கிறார். அப்ப அந்த ஜாதகன் அந்த நாள்ல அந்த நேரத்துல, அதாவது சூரிய ஓரையிலையோ ஜனன ஜாதப்படி சூரியனுடைய திசா புத்தி அந்தர காலங்கள் நடக்கக்கூடிய காலத்தையோ இதுல எல்லாம் அந்த ஜாதகனுக்கு தீங்கில்லா, தீமைகள் இல்லாத, குற்றம் இல்லாத, பாதிப்பு இல்லாத, நன்மைகள் விளையக்கூடியத அந்த ஜாதகன் தன்னுடைய அனுபவத்துல தெரிந்து கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் 4ஆவது அடியில சொல்றார். நன்மை விளையுங்கிறார். அதனாலதான் அந்த இறுதி அடியில இறுதி வரியில சொல்லும் போது தீங்கில்லா நாள் என்று அப்படின்னு தெரிந்து காணே, இது உன்னுடைய அனுபவத்தில் நீ கண்டுகொள்ளலாம் அப்படிங்கிறார். ஆக சூரிய தசையில இந்த சந்திர புத்தி நடக்கக்கூடிய அந்த 6 மாத காலமும் அந்த ஜாதகனுக்கு நற்பலன்களே விளையும் என்று இங்கே சூசகமாக இந்த பாடலிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார் புலிப்பாணி சித்தர் என்று சொல்லி, இனி அடுத்து சூரிய தசையில செவ்வாய் புத்தி நடக்கின்ற காலத்திலே அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த பாடலிலே விளக்குவோம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.